வணக்கம் உலக தமிழ் உறவுகளே! மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலக்கு இணைய தின் ஊடாகவும் அ மற்றும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் இந்த தகவல்கள் சென்று சேரும் வகையிலான ஒரு உலக நகர்வு நிகழ்வை நானும் அ கலாநிதி அரசும் சேர்ந்து படைக்கிறோம். நன்றி அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம். மத்திய கிழக்கு போர் நிலவரம் சம்பந்தமாக நிறைய மாறி மாறி தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மாறி மாறி தாக்குதல் நடந்தது. நேற்று வரை அமெரிக்கா மிக பெரும் போர் திட்டத்தை வைத்திருந்ததாகவும், இப்பொழுது சற்று முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தனது ஈரான் மீதான மிக பெரும் தாக்குதலை தான் நிறுத்தி வைப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். இப்ப இந்த தாக்குதல்களினுடைய விளைவுகள் இவ்வாறு அமெரிக்க அதிபர் அறிவித்ததின் பின்னணி என்ன என்பது பற்றி நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்க முடியுமா? தாக்குதல்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா இன்று அதிகாலை வியாழக்கிழமை கிட்டத்தட்ட 49 டொமஹாக் ஏவுகணைகளை ஏவியிருந்தது ஈரானின் பல பகுதிகளின் மீது. இந்த தெஹ்ரானுக்கு சுற்றவர உள்ள நகர்ப்பகுதிகளாக இருக்கலாம், ஹுசேன் தீவாக இருக்கலாம், மற்றது கராச் நகரமாக இருக்கலாம். இவ்வாறான பெருமளவான நகரங்கள் மற்றும் தீவுகளை நோக்கி ஏவியிருந்தார்கள். ஆனால் வான் தாக்குதல்களை அவர்களால் நடத்த முடியவில்லை. ஈரான் கூறுகின்றது அமெரிக்கா F-16 விமானத்தின் மூலம் தாக்க முற்பட்டதாகவும், தாங்கள் ஏவுகணையை ஏவியதால் விமானம் திரும்பி சென்று விட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஈரானும் அமெரிக்காவின் எந்த தாக்குதலுக்கும் திருப்பி தாக்காமல் விட்டதில்லை. ஈரான் கிட்டத்தட்ட 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஜோர்டான் மீது ஏவியிருந்தது. அதே போல கிட்டத்தட்ட 36க்கும் மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை பஹ்ரைன் மீதும் குவைத் மீதும் ஏவியிருந்தது. பஹ்ரைனில் இடம்பெற்ற பஹ்ரைனுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் வந்து அதாவது பஹ்ரைன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் என்ற AR 327 என்ற ரடார் அழிந்ததாய் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் எல்லா ஏவுகணைகளையும் தாங்கள் இடைமறித்ததாக கூறினாலும் வீழ்ந்து வெடித்து புகைகள் வருவதை சேட்டலைட் படங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போலதான் ஜோர்டான் கூறியிருக்கிறது தான் 20 ஏவுகணைகளை இடைமறித்ததாக. ஆனால் ஜோர்டானின் வான்படை தளத்திலிருந்து புகை மண்டலம், அதாவது புகை வெளிவருவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த மிடில் ஈஸ்டர்ன் சேனல் என்ற செய்தி நிறுவனம் போட்டிருக்கிறது, 3 F-16 விமானங்கள் வந்து சேதமடைந்திருக்கின்றன அல்லது முற்றாக அழிந்திருக்கின்றன என்றும், அந்த விமானங்கள் வந்து ஜோர்டான் ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதற்கு முதல் நாள் இடம்பெற்ற தாக்குதல்களிலும் ஈரான் வந்து அமெரிக்காவின் 2 MQ-9 ரிப்பர் ரக தாக்குதல் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தது. ஈரானும் பதில் தாக்குதலை மிக தீவிரமாக நடத்தி இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா கூறுவது போல அல்லது ஏனைய நாடுகள் கூறுவது போல இவர்களால் முற்றாக தடுக்க முடியாத நிலை. இந்த நிலையில்தான் இன்று அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார், அதாவது ஈரான், அவர் முதல் ஊடகங்கள் மீது பாய்ந்திருந்தார். ஊடகங்கள் வந்து ஈரான் வெள்ளக்கொடியுடன் சரணடைந்தாலும் ஈரான் வென்று விட்டதாகத்தான் இந்த ஊடகங்கள் கூறும், தான் கூறுவதை ஒன்றும் அவர்களுக்கு செவிமடுப்பதில்லை என்று கூறியிருந்தார். அதே சமயம் அவர் பின்னர் கேட்ஸ் அமைப்பினரையும் சாடியிருந்தார். கேட்ஸ் அமைப்பினருக்கு தாங்கள் பெருமளவான ஆயுதங்களை கொடுத்தது, ஆனால் அவர்கள் தங்களுக்கு விசுவாசமாக இல்லை, தங்களை ஏமாற்றி விட்டார்கள், ஈரான் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்று. ஆனால் ஈரான் இந்த போர் நிறுத்தத்தின் போது கேட்ஸ் அமைப்பினரை பலமாக தாக்கி வருகிறது. இன்றும் வந்து ஷாஹேட் 136 ட்ரோன் மூலம் கேட்ஸ் அமைப்பினரை கடுமையாக தாக்கி இருக்கிறது ஈரான். அதே சமயம் இன்னொன்றையும் கூறினார், தான் காக் தீவுகளை கைப்பற்றுவேன் என்று சொல்லியும், அதை கைப்பற்றி ஈரானை முற்றாக முடக்குவேன், ஈரான் எரிசக்தி நிலைய திறனை முற்றாக முடக்குவேன் என்று கூறியிருந்தார். CNN கூறியிருந்தது அமெரிக்காவுக்கு நீண்டகால திட்டம் இருக்கின்றது இந்த காக் தீவுகளை கைப்பற்றுவதற்கு, ஆனால் அது மிகவும் ஆபத்தானது, அதுக்கு பெருமளவான படையினர் தேவை என்று கூறியிருந்தது. அதே சமயம் CNN இன்னொன்றையும் போட்டிருந்தது, ஈரான் வந்து பெருமளவான அதாவது ஷோல்டர் ஃபயர் ஏவுகணைகளை வந்து சீனாவிடமிருந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கி அந்த காக் தீவுகளை பாதுகாப்பதற்கு அதை பயன்படுத்துவதாக கூறியிருந்தார்.
ஆனால் ட்ரம்ப் கூறினார் சிறிய படையினரை காணும், ஈரானை முழுமையாகத்தான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் என்று எல்லாம் நான் நினைக்கிறேன் கூறிக்கொண்டிருந்தார். பிறகு திடீரென்று ஒரு 2 மணத்தியாலத்துக்கு அவர் சொன்னார் எல்லாம் கேன்சல். அதாவது தான் கடுமையாக தாக்கப் போவதும் கேன்சல், எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. தான் பாகிஸ்தான் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து ஈரான் ஒரு டீலுக்கு ஒப்புக்கொண்டு விட்டதாகவும், அது ஒரு கிரேட் டீல் என்றும், ஐரோப்பாவில் அது சைன் பண்ணப்பட போகுது என்றும், அதற்கு தான் போக மாட்டார், ஜேடி வேன்ஸ் துணை அதிபர் தான் போவார் என்று சொல்லியும், அது மட்டுமில்லாது பாகிஸ்தான் ஃபீல்ட் மார்ஷல் அசி முனீர் வந்து மிகவும் திறமையானவர், கிரேட் ஜெனரல் என்று அவரையும் பாராட்டி எல்லாம் முடிந்த மாதிரி போய்விட்டது. அதாவது ஒரு 2 மணத்தியாலத்துக்கிடையே மிகப்பெரிய போரும் மிகப்பெரிய சமாதானமும் வந்து முடிந்திருக்கின்றது. ஆனால் இதில் ஒன்றே ஒன்றுதான் நடந்திருக்கிறது. முதலில் சண்டை என்றவுடன் SP 500 என்ற இந்த பங்குச்சந்தை கடுமையாக வீழ்ந்தது. பிறகு சமாதானம் என்றவுடன் 100 பாயிண்ட்ஸ் அது ஏறி இருக்கின்றது. அதே போல எண்ணெய் விலை வந்து 96ஆக உயர்ந்தது. பிறகு 87ஆக கிராஷ் பண்ணினது. இதனால் அமெரிக்க அதிபரும் அவரை சார்ந்தவர்களும் பயனடைவார்களே தவிர, இந்த சண்டையினாலும் இந்த பேச்சுக்களினாலும் எந்த பயனும் ஏனையவர்களுக்கு ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை. ஆம், நீங்கள் கூறியது போல இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணத்தை எப்படி யூகிக்க முடியும் என்றால், ஈரானினுடைய பலம்தான் காரணம். அதாவது தமிழில் ஒரு பாடல் இருக்கிறது, மொத்தமா கொடு, நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன், அதை மொத்தமா கொடு என்று சொல்வது போல, ஈரானின் பதிலடிகளும் ஈரானின் பலமும் இன்னொரு வகையில் சொல்ல போனால் யுத்தமின்றிய யுத்தத்தை செய்த ஒரு தயார்படுத்தல தான் உண்மையா 30 வருடங்களாக ஈரான் இருந்திருக்கிறது. என்றோ ஒரு நாள் எங்கள் மீது யுத்தம் திணிக்கப்படும், அதற்கான தயார்படுத்தல்களை மிக கவனமாகவும் கண்ணியமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்துக்கு சமாந்தரமாக தொழில்நுட்பங்களுடன் தயாராக இருந்ததை அமெரிக்கா கணிக்க தவறியதும், இன்று வரை எந்த தாக்குதல் நடந்தாலும் நாடே அழிந்தாலும் நாங்கள் இந்த யுத்தத்தில் கடைசி வரைக்கும் நாங்கள் நின்று பிடிப்போம் என்ற மன உறுதியுடன் நிற்பதும் தான் இன்றைக்கு அமெரிக்காவை தள்ளட வைத்திருக்கிறது அல்லவா? இதுக்கான உங்கள் பதில் என்ன? உண்மைதான். அதைத்தான், அதாவது ஈரானிடம் இருக்கின்ற தன்னை ஆயுத ரீதியாகவும் படைபல ரீதியாகவும் ஈரான் கடுமையாக பலப்படுத்தி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடன் நேரடியாக அமெரிக்காவின் படைக்கலங்களுடன் மோத முடியாது, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஆனால் சமச்சீரற்ற ஒரு போருக்குள் அமெரிக்காவை இழுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்பது ஈரானுக்கு தெரியும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், 1980களில் 87களில் விடுதலை புலிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் எல்லோரும் யோசித்தார்கள், இன்னென்று ஒரு 2000 பேரும் இல்லை அப்போது விடுதலை புலிகளில், இன்னென்று பல லட்சம் படையினரை எதிர்த்து நிற்பார்கள் என்றால், ஆனால் வெற்றி பெற்றார்கள். அதே போலதான் சமச்சீரற்ற போர் என்றது. இப்ப அமெரிக்கா கூறுகிறது, இந்த ஈரான் சிறிய படகுகள் 10 படகுகளை அழித்தேன். சண்டை தொடங்க முதலே அவர்களிடம் 3000க்கு மேற்பட்ட படகுகள் இருந்தன. அப்ப அவர்களுக்கு 10 படகுகளை இழப்பது பெரிதாக ஒரு காரியம் இல்லை. அது மட்டுமல்லாது அவர்கள் இந்த ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தொழில்நுட்பத்திலும் அவர்கள் மேலோங்கி நிற்கிறார்கள். அப்ப நவீன ஆயுதங்கள், இப்ப $13 பில்லியன் பெறுமதியான விமானம் தாங்கி கப்பல்கள் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றது இந்த களமுனை. களமுனையை முற்றாக தங்கள் கைக்கெடுத்து விட்டார்கள். இந்த இடத்துல இந்த ஆளில்லா விமானத்துக்கு இந்த ட்ரோன் என்பதைக்கு சரியான தமிழ் சொல்லு இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறேன். விமானம் என்கின்ற பொழுது எல்லாரும் பறக்கிற விமானம், பிளைன் அல்லது பிளைட் என்று நினைப்பார்கள். இந்த ட்ரோனுக்கு பதிலாக நாங்கள் தமிழிலே ட்ரோன் என்றே பாய்ப்போம். அதாவது இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தில் வெறும் சிறிய ஒரு கையுக்குள்ளே அடக்கக்கூடிய வெறும் பிளாஸ்டிக்கள் இதுகளை கொண்டு அது தொழில்நுட்ப ரீதியாக தாக்குகின்ற அந்த தொழில்நுட்பத்தை, அதை கொஞ்சம் தெளிவாக நேயர்களுக்கு விளக்குங்கள், ஈரானுடைய அந்த பலத்தை. இரண்டு அந்த பலம் என்னென்று சொன்னால், இப்ப நாங்கள் முதல் கூறியது போல, அதாவது இந்த ட்ரோனை பொறுத்தவரையில் அது இப்ப உக்ரைன் போரில் கூட இந்த ட்ரோன் தான் கதாநாயகனாக நின்றது ஈரான். அமெரிக்காவின் MQ-9 என்ற ட்ரோனை வந்து முதலில் ஈரான் தரையிறக்கி இருந்தது. அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்று அவர்கள் அதை செய்தார்கள். அடுத்தது சீனாவின் தொழில்நுட்பம், ரஷ்யாவின் தொழில்நுட்பம், வடகொரியாவின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவர்கள் பெருமளவான என்ஜினியர்ஸ், அவர்கள் பெருமளவான, அதாவது கல்வி அறிவையும் தொழில்நுட்ப அறிவையும் விருத்தி செய்து கொண்டதில்லை. இப்ப இந்த போர் தொடங்க முதல் கூறினார்கள், இந்த மெடிக்கல் டிவைஸ் என்ற செக்ஷன்ல வந்து
இன்னும் ஒரு 4 வருடத்தில் ஈரான் தான் உலகுக்கு வழங்கக்கூடிய பிரதான சப்ளையராக இருக்கும் என்று கூறியிருந்தார். இந்த அணுசக்தி தொடர்பான பேட்டன் வழியவும் இப்போது ஈரான்ல இருந்து வருகின்ற பேட்டன்கள் தான் கூட என்று கூறுவார்கள். இப்ப அவர்களை பொறுத்தவரையில், அதாவது அதைத்தான் ஈரான் அரசு தலைவர் கூறினார், நீங்கள் அணு விஞ்ஞானிகளை கொல்லலாம், ஆனா நாங்கள் ஒவ்வொரு வருடமும் 1000 விஞ்ஞானிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருந்தார். இளம் இளம் பிள்ளைகள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த F-35 என்றது உலகிலேயே மிகச்சிறந்த விமானம். அதை விட வேறு ஒரு விமானம் இல்லை. 5ஆம் தலைமுறை விமானம், $2 trillion பெறுமதியான ப்ராஜெக்ட் அது. ஆனால் அதை சிறிய ஒரு ஏவுகணையால் தாக்கி அளித்தார்கள். அதுதான் உலகத்தை ஆச்சரியப்பட வைத்தது. அடுத்ததாக நேற்று இடம்பெற்ற, அதாவது இந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற AH-64 அப்பாச்சி உலங்கு வானூர்தி தாக்குதல், அதுவும் இந்த ட்ரோன் தான் தாக்கி அளித்திருந்தது. ஷாஹேட் 136 அவர்களிடம் ஷாஹேட் 136 மட்டுமல்ல, பல வகையான ட்ரோன்கள் இருக்கின்றன. இந்த FPV ட்ரோன்கள் வந்து, அந்த ட்ரோன்கள் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் இயங்குவது. அப்ப அதுகளுக்கு இந்த சேட்டலைட் தொழில்நுட்பமோ அல்லது ஜிபிஎஸ்ஓ தேவையில்லை. அவற்றை ஜாம் பண்ணவும் முடியாது. அதுதான் அந்த சிக்கல். இப்ப இஸ்ரேலுக்கு முழு இருக்கின்ற சிக்கல் அதுதான். அப்ப அதை கொண்டும் அந்த ட்ரோனால் கூட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை தாக்கி இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட $52 மில்லியன் டாலர் பெறுமதியான அந்த உலங்கு வானூர்தி $20,000 பெறுமதியான ஒரு ட்ரோனால் அளிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அப்பாச்சி அந்த ஹெலிகாப்டரை சொல்லுகிறார்கள் 7ஆம் அறிவுடையது என்று. அது தானாகவே சிந்தித்து செய்வோம். விமானி முகத்தை எந்த பக்கம் திருப்புகிறாரோ அந்த பக்கத்துக்கு அதனுடைய சுடுதுரன்கள் சுடுகலன்கள் திரும்பும் என்றும், அது தானாக சிந்தித்து செயற்படக்கூடிய அதி தொழில்நுட்பம் வாய்ந்தது என்றும் கூறுகிறார்கள். அதை விட இன்னொரு தகவலையும் பார்த்தேன், அது உண்மையா பொய்யா தெரியவில்லை. அந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவினுடைய ஆளில்லாத படகுகள், ரிமோட்ல இயங்கும் படகுகள்லாம் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த 2 விமானிகளையும் மீட்டதாகவும், ஆகவே மொத்தத்திலே அமெரிக்காவின் தொழில்நுட்பம் 7ஆம் அறிவுக்கு சென்றிருந்த சூழ்நிலையிலும் கூட ஈரானால் தாக்கு பிடிக்க முடிகிறது. இந்த தகவலை கொஞ்சம் மேலதிகமாக சொல்லுங்கள் நீங்கள். உண்மைதான். இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து அமெரிக்காவின் இந்த உலங்கு வானூர்திகள் இந்த தொழில்நுட்பத்தில் மிகவும் மேம்பட்டது. உங்களுக்கு தெரியும், இந்தியா கூட பல பில்லியன் டாலர்களுக்கு இந்த அப்பாச்சி உலங்கு வானூர்திகளை பெருமளவில் வாங்குகின்றது. அதற்கான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. நீங்கள் கூறுவது போல அது ஒரு ஆயுத களஞ்சியம் என்றுதான் சொல்லலாம். அவ்வளவு பீரங்கிகளாக இருக்கலாம், ஏவுகணைகளாக இருக்கலாம், ஹெல்ஃபயர் ஏவுகணைகளாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த உலங்கு வானூர்தியை தாக்கி அழிக்க முடியாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் அதனை ஏன் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாக இரவோடிரவாக சில கப்பல்களை தங்கள் பகுதிக்கு எடுப்பதற்கு இந்த க்ளோஸ் ஏர் சப்போர்ட் என்று சொல்றது, அதற்கு இந்த உலங்கு வானூர்திகள் மிகவும் பயனுள்ளவை. 1000 அடி உயரத்தில் 1000 மீட்டர் உயரத்திலிருந்து அவர்கள் தாக்குதலை நடத்தக்கூடியது. மற்றது எதிரிகளின் நடமாட்டத்தையோ எதிரிகளின் சிறிய படகுகளையோ தாக்கி அளிக்கக்கூடியது, கண்காணிக்கக்கூடியது என்று சொல்லி பல சிறப்பம்சங்கள் கொண்டது. நீங்கள் சொன்னது போலதான் 7ஆம் அறிவு கொண்ட பல சிறப்பம்சங்கள், சென்சர்கள் பொருத்தப்பட்டது. ஆனால் அதையும் தாக்கி அளித்தது வந்து, அதுதான் இப்ப 2 நாட்களாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த காரணம் என்னன்னு சொன்னால், அதையும் தாக்கி அளித்தது என்பது வந்து அமெரிக்காவின் எல்லா ஆயுதங்களும் தோல்வி கண்டிருக்கின்றன. எல்லா ஆயுதங்களும் அங்கு எந்த ஆயுதத்தாலும் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் இந்த ரடார்களைத்தான் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது. என்று சொன்னால், ரடார்களால் தான் இவர்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணையினால் செல்கின்ற கப்பல்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அதை அழித்து விட்டால் கப்பல்கள் வந்து இந்த சிக்னல்களை நிறுத்திவிட்டு, ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை நிறுத்திவிட்டு இரவோடு இரவாக வரலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், இப்ப ட்ரம்ப் கூறியிருக்கிறார், கிட்டத்தட்ட தாங்கள் 100 மில்லியன் பேரல் எண்ணெய்களை அங்கிருந்து எடுத்திருப்பதாக. ஆனால் எல்லோருக்கும் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. 100 மில்லியன் பேரல் என்று சொன்னால், பெரிய கப்பல்கள்லாம் 2 மில்லியன் பேரலை காவும், சிறிய கப்பல்கள் அந்த அளவுக்கு காவ முடியாது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 100க்கு தொடக்கம் 200 கப்பல்கள் வந்திருக்க வேணுமே என்று அவர் இன்று திரும்பவும் கூறுகிறார். தான் கடந்த 4 இரவுகளில்
24, 21, 18, 14, 20 என்று கப்பல்களை தாங்கள் வெளியில் எடுத்ததாக கூறியிருக்கிறார். ஆனால் அதுக்கு எந்தவித எவிடன்ஸும் இல்லை. இந்த கப்பல்களை எடுப்பதற்கான முயற்சியில் இந்த உலங்கு வானூர்தி மிகவும் அப்பாச்சி வகை உலங்கு வானூர்தி மிகவும் பயனுள்ளது. ஆனால் அது தாக்கப்பட்டது ட்ரம்பின் இந்த முயற்சியும் அடித்து மூடப்பட்டதாகத்தான் கொள்ளப்படும். அதுதான் அமெரிக்காவின் சீற்றத்துக்கான காரணம். இன்னொரு செய்தி ஒன்றை நான் படித்தேன். என்னவென்றால், இப்ப இந்த இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் என்ற வகையிலே அதை கொஞ்சம் மேலதிகமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள் பேசுவதை அல்லது உரையாடுவதை ஒட்டு கேட்கக்கூடிய ஸ்பை எனக்கூடிய சில புரோகிராம்களை, அதாவது செயலிகளை நிறுவியதாகவும், அதனால் அமெரிக்காவை ஆத்திரமடைந்ததாகவும், அமெரிக்காவின் தவறுகள் செல்லக்கூடாது என்றும் அமெரிக்கா கவனமாக இருக்கும்படியும் கூறினதாகவும் கூறினார்கள். அதற்கு மேலதிகமாக அதுக்கு வலுச்சேர்ப்பதாக இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை நாம் சொல்லி ஆக வேண்டும். இந்த BYD என்கின்ற சைனாவினுடைய கார்கள் நான் சொன்னேன் அன்று ஒரு நிகழ்விலே 5000 கார்கள் ஒரே அடியாக வந்திருக்கிறது என்று சொல்லி. நேற்று மாலை இங்கே உள்ள news.com.au போட்டிருக்கிறார்கள், உங்கள் காருக்குள்ளே உங்களை உளவு பார்க்கிறார்கள் என்ற தலைப்பை போட்டு ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள். என்னவென்றால், நீங்கள் வாங்குகின்ற சைனாவின் கார்களில் எல்லாம் நீங்கள் பேசுவது எல்லாம் ஒட்டு கேட்கும் டிவைஸுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன, அவை கவனமாக இருங்கள் என்று. அதாவது இது ஒரு வகையிலே இது மற்றவர்கள் வளர்வதை விரும்பாமல் பரப்பப்படும் வதந்தி என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2019ஆம் ஆண்டு ஹுவாய் என்கின்ற ஒரு மொபைல் போனை அவர்களை தடை செய்தார்கள். அதுக்கு கூகுளினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு கொடுக்கக்கூடாது என்பதிலிருந்து அந்த ஹுவாய் இன்று வரை உலக நாடுகளுக்கு செல்வதில்லை. சைனாவிலே அவர்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஹுவாய் போனின் மூலம் உளவு பார்க்கிறார்கள் சைனா என்ற செய்தியின் மூலம் கூகுள் நிறுவனத்துக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதாவது அவர்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழங்க வேண்டாம் என்று. அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த சைனா கார்களுக்கு சொல்லப்படுவது ஒரு வதந்தியாக கிளப்பி அவர்களுடைய வியாபாரத்தை பாதிப்பதற்காக செய்யும் முயற்சியாக பார்க்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், வெவ்வேறு நாடுகளின் எந்த ஒரு திட்டத்தையும் அல்லது ப்ராஜெக்டையும் அல்லது வியாபாரத்தையும் அடிச்சு மூடுவதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அவர்கள் உங்களை உளவு பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் உளவு கருவிகளாக தொழிற்படுவது இந்த ஐபோனாக இருக்கலாம், சாம்சங்காக இருக்கலாம், மேற்குலக நாடுகளின் அத்தனையும் தான் உளவு கருவிகளாக இருக்கின்றது. அது இப்ப பேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், எல்லாத்திலும் நாங்கள் கண்காணிக்கப்படுகின்றோம் என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் இதில் மிகவும் முன்னேறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பெகாசஸ் என்ற அந்த மென்பொருள் அதை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். அது எல்லா போனுக்குள்ளும் போட்டு இந்தியா கூட அதனை இஸ்ரேலிடமிருந்து இரகசியமாக வாங்கி தற்போதைய ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியின் போனை கூட ஹேக் பண்ணியிருந்ததாக கூறியிருந்தார்கள். அவ்வாறு இங்க இஸ்ரேல் முதலில் நீங்கள் கூறியது போலதான் இஸ்ரேல் இங்க போரிஸ் ஜான்சன் பிரதமராக இருக்க அவரின் இல்லத்துக்குள் டொய்லெட்டுக்குள் கூட இந்த மைக்ரோபோனை வைத்து சென்றதாக கூறியிருந்தார்கள். அதே போலதான் இன்று பிரான்ஸ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் உளவுத்துறையினர் இந்த ஸ்கொட்லாந்துல நடந்த தேர்தல், மற்றது நியூயார்க்ல நடந்த தேர்தல்களில் அவர்கள் தலையிட்டு அவர்களின் புலனாய்வுத்துறை இந்த இரகசிய நடவடிக்கையின் மூலம் அந்த தேர்தலை மனிப்புலேட் பண்ணியதாக இன்று பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. ஹுவாவை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அதை ஈவன் டிக்டாக்கை கூட அவர்கள் அவ்வாறுதான் கூறுகிறார். ஆனால் வாட்ஸ்அப்போ வைபரோ அதை கூட இப்ப வாட்ஸ்அப் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு நாடுகளில் பயன்படுத்த முடியாது. அங்கு இருக்கிறவர்களுக்கு நான் போன் எடுக்கும் போது சிக்னலுக்களால் தான் எடுக்கலாம். ஆனால் சிக்னலை முதலில் கூறினார்கள், சிக்னல் லைக் தொட்டு கேட்க முடியாது, அது நல்லது என்று சொல்லி எனக்கு ஒருவர் கூறினார். அதற்கு பிறகு ரஷ்ய டுடேல பார்த்தா சிக்னல் CIA தான், அந்த சிக்னலின் ஆப்பை உருவாக்கியவர்களே CIA தான். எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனால் மேற்குலகம் அதை இந்த மக்களுக்கு ஒரு பிரைன் வாஷ் பண்ணி, அதாவது ரஷ்யாவின் சீனாவின் பொருட்களை வாங்க விடாமல் செய்வதற்காக இது ஒரு வியாபார போட்டி.
அந்த வியாபார போட்டியில் வந்து பிவைடி காருக்குள் இருக்கின்றது, அல்லது சீனாவின் போனுக்குள் இருக்கின்றது என்றெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்களே தவிர உண்மையில் நாங்கள் எல்லோரும் அவர்களின் கண்காணிப்பிற்குள் இருக்கிறது தான் உண்மை. உண்மையில் நீங்கள் சைனாவை பார்த்தீர்களா இருந்தால் சைனாவிலே கூகுள் வேலை செய்யாது, கூகுள் மேப் வேலை செய்யாது, ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை. நீங்கள் சைனாவுக்கு போவதாக இருந்தால் முதல் சைனாவை தயார்படுத்தலுக்கே 5 நாட்கள் வேண்டும். நீங்கள் அங்கே போய் இறங்கினீர்கள் இருந்தால் காசு பரிமாற்றம் இல்லை, எல்லாமே எலக்ட்ரானிக் பரிமாற்றம். இவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு போட்டியாக எங்களால் தனியாக வளர முடியும் என்று வீச்செட், அதாவது ஃபேஸ்புக்கு பதிலாக வீச்செட் என்று வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொன்றும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக வைத்திருக்கிறார்கள். காரணம் இவர்களுடன் நாங்கள் தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்றதில்லை. இன்னும் ஒன்றை நான் கூற மறந்துவிட்டேன். நீங்கள் கூறியது போல இந்த மற்ற நாடுகளை வளர விடக்கூடாது என்பதற்கான காரணங்களை கூறுவதில் இன்னொன்று, இந்த ரஷ்யாவினுடையதான் இந்த கஸ்பரஸ்கி என்று சொல்லப்படுகிற இன்டர்நெட் செக்யூரிட்டி. அதையும் சொல்லுகிறார்கள், உளவு பார்க்கிற ஒரு இன்டர்நெட் செக்யூரிட்டி என்று சொல்லி தடை செய்ய வேண்டும் என்று. ஆனால் உண்மையில் அவர்களால் தடை செய்யப்பட முடியவில்லை. இன்னும் அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் மீண்டும் வருவோம். இப்பொழுது இஸ்ரேல் லெபனானுடைய யுத்த நிலைமை என்ன நிலைமையில் இருக்கிறது? தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெறுவதாகத்தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சில அப்டேட் ஒன்று நேயர்களுக்காக கொடுக்க முடியுமா? தாக்குதல்கள் இஸ்ரேல் தாக்கி கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றும் இஸ்ரேல் வந்து பல இடங்களில் லெபனானில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. ஆனால் பெரிய அளவில் இல்லை. கிட்டத்தட்ட இதுவரையில் 3700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் இஸ்ரேலின் இப்போதைய தகவல்களின் அடிப்படையில் இந்த லெபனான் சண்டையில் இதுவரையில் 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். இன்று வந்து ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேலின் ஹெரோன் டிபி மேல் யுஏவி என்ற இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த ஹெர்மஸ் 450 ரக ட்ரோன்களையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இதுவரையில் அவர்கள் 10க்கு மேற்பட்ட மேன்பேட்ஸ் என்ற சாம் ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல FPV ட்ரோன்களையும் அவர்கள் தாராளமாக பயன்படுத்துகிறார்கள். அது ஈரான் தொழில்நுட்பத்துடன் ஈரானால் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போது ட்ரம்பின் நாங்கள் கூறியது போல இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் போர் நிறுத்தம், அதாவது இந்த அல் அரபியா என்ற சவுதியின் ஊடகம் போட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம், இந்த உடன்பாடு, ட்ரம்பின் உடன்பாடு என்னென்றால் 60 நாட்களுக்கு போர் நிறுத்தம், 30 நாட்களுக்குள் இருதரப்பும் பேசி இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது, அதற்கு பிறகு ஈரான் எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா தனது தடைகளை தளர்த்துவது, அதற்கு பிறகு இந்த அணு ஆயுத பேச்சுவார்த்தையை தொடர்வது. இதுதான் அந்த திட்டம். ஆனால் இதில் இஸ்ரேல் வந்து உள்ளடக்கப்படவில்லை. இஸ்ரேலிய தகவல்கள் கூறுகின்றன, இன்று இஸ்ரேலிய பிரதமருடன் அமெரிக்க அதிபர் வந்து இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த டீலுக்கு இஸ்ரேல் உள்வாங்கப்படவில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் அல் அரபியா இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது, இந்த போர் நிறுத்தம் என்றது எல்லா முனைகளிலும் தான் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த முறை ஈரான் வந்து ஹிஸ்புல்லா, அதாவது லெபனானை விட்டு இந்த ஒரு போர் நிறுத்தத்துக்கும் ஈரான் செல்லாது என்பது தெளிவான ஒன்று. பாகிஸ்தான் வந்து, அதாவது ட்ரம்ப் என்று கூறும்போது கூறினார், பாகிஸ்தான் தான் இந்த டீல் ஓகே வந்ததாக தனக்கு தெரிவித்ததாக. ஆனால் இப்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது, அப்பாஸ் அரக்சி வந்து இந்த 13ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். அதே சமயம் கட்டாரின் குழுவினரும் ஈரானில் நிற்கிறார்கள். என்னென்று சொன்னால் அவர்கள் இந்த தடை, அதாவது ஃப்ரோசன் ஃபண்ட் என்று சொல்றது, அமெரிக்காவால் முடக்கப்பட்ட நிதி தொடர்பான பேச்சுக்களும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. அதாவது போருக்கு போவதற்கு இருதரப்பும் ஒரு முழுமையான போருக்கு போக விரும்பவில்லை. ஆனால் டிட் ஃபார் டேட் என்ற மாதிரி பதிலுக்கு பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த கடல் முற்றுகையை வைத்துக் கொண்டு தனது நட்பு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தன்னிடம் எண்ணெய் வாங்குவதற்கான ஒரு 20 வரியம் 50 வரிய உடன்பாடுகளை ஏற்படுத்துவதற்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். 3 இந்திய கப்பல்களை தாக்கியிருக்கிறார். அதாவது நட்பு நாட்டின் கப்பல் இந்தியாவின் அந்த கப்பல், கடைசியாக தாக்கப்பட்ட கப்பல் மேனேஜர் கூறியிருக்கிறார், அந்த கப்பல் எண்ணெயை கொண்டு வரவும் இல்லை, தாங்களுக்கு ஒரு வார்னிங் கூட தரப்படவில்லை, அதாவது தாக்கி இருக்கிறார்கள். 3 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்தியா வந்து இந்த
அமெரிக்க தூதுவரை கூப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்தியா. ஆனா அப்ப ஏன் இந்திய கப்பல்களை தாக்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அதாவது இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவிடம்தான் எண்ணெயை வாங்க வேண்டும். இன்று ராய்ட்டர் ஒரு செய்தியை போட்டிருக்கிறது. அமெரிக்கா தான் தற்போது உலகிலேயே அதிக எண்ணெய் விற்பனை செய்யும் நாடாக மாறி இருக்கின்றது. சவுதி அரேபியாவை ஓவர்டேக் பண்ணி இருக்கிறது என்று ராய்ட்டர் போட்டிருக்கிறது. ஆம். இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்னதாக இன்னொரு சுவாரஸ்யமான விடயத்தை கலந்து ஆலோசிப்போம் என்று நினைக்கிறேன். ஈரானுடைய கால்பந்து உதைபந்தாட்ட அணி இப்போது உலக சாம்பியன்ஷிப் வருகிறது அல்லவா, அவர்களுக்கு நியூசிலாந்து நாட்டுடனான போட்டி ஒன்று அமெரிக்காவிலே நடைபெற இருக்கிறது. வெறும் 15 இந்த மாதம் 15 16ஆம் தேதிகளில் அந்த போட்டி நடைபெற இருக்கிறது. மிகுந்த இழுபறிகளுக்கு மத்தியில் அந்த போட்டிக்கு ஈரான் செல்வதாகவும் ஈரானிய விளையாட்டு வீரர்களுக்கு அமெரிக்கா விசா கொடுத்ததாகவும், ஆனால் ஒரு கடன் நிபந்தனை அமெரிக்கா போட்டிருக்கிறது, ஈரானிலிருந்து ரசிகர்கள் என்ற பெயரிலே விளையாட்டு போட்டியை பார்க்க வருவதற்கு விசா கட்டுப்பாடுகள் என்று சொல்லி. சரி, அதை வைத்துக் கொண்டாலும் அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் தம்பிதான் என்பது போல ராஜதந்திர உறவுகள் இருப்பதனால் தானே ஈரானுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அவர்கள் விசா கொடுப்பதும் அவர்கள் போய் அமெரிக்க மண்ணிலே விளையாடுவதும் நடைபெறப் போகிறது. இரண்டாவது கேள்வியும் சேர்த்தே முன்வைக்கிறேன். ஈரான் வீரர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் பொழுது அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்களேன். இந்த வாஷிங்டனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த பதற்றங்களின் மத்தியில் அமெரிக்கா முதலில் இந்த தடையை விதித்திருந்தது. பிறகு பல மாதங்களாக ஒரு நிச்சயமற்ற தன்மையாக இருந்தது. பிறகு இறுதி நேரத்தில் தான் விசாக்களை வழங்கியிருந்தது. அதே நேரத்தில் தூதுக்குழுவினரின் சில உறுப்பினர்கள் இன்னும் பயண ஆவணங்களுக்காக காத்திருப்பதாக கூட, அதாவது அந்த விளையாட்டு துறையினருக்கு கொடுத்திருக்கிறது, அவர்களுடன் சென்ற அணியினருக்கு இன்னும் பலர்களுக்கு இன்னும் கொடுக்கவில்லை என்று கூட கூறியிருக்கின்றது. அதே சமயம் இந்த போட்டி அணி முதலில் மெக்சிகோவுக்கு தான் சென்றது. நீங்கள் சொன்னது போல மெக்சிகோவில் ஈரான் அணிக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு பாதுகாப்பை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று சொல்லி ஆனால் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது, அமெரிக்காவிலும் சரி அல்லது மெக்சிகோவிலும் சரி தங்களை பொறுத்தவரையில் தங்களுக்கான பாதுகாப்பை தங்களால் மேற்கொள்ள முடியும் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. எனினும் இந்த போட்டிக்கு நீங்கள் சொன்னது போலதான் இந்த சர்ச்சைக்கு மேலும் வலிச்சேர்க்கும் விதமாக, அதாவது தொடக்க போட்டிக்கு சில நாட்களுக்கு முன்பு உலக கோப்பைக்கான அதிகாரபூர்வ டிக்கெட் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய போவதாக கூட ஈரானின் கால்பந்து கூட்டமைப்பு இந்த வாரம் கூறியிருந்தது. ஆனால் பங்கேற்கும் நாடுகளுக்கு சமனான நடத்தையை வழங்கும் கொள்கையை அமைப்பாளர்கள் மீறியதாக அந்த கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது. இந்த கூட்டமைப்பு இந்த கால்பந்தாட்டத்தை நடத்துகின்ற கூட்டமைப்பு கூடுதலாக அவர்கள் அமெரிக்கா அதிபரின் கருத்தைத்தான் பிரதிபலிப்பதாக இருந்தது. இருந்தாலும் இப்போது இந்த நீங்கள் கூறியது போல அந்த அணிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஈரான் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து செல்பவர்களுக்கான பார்வையாளர்களுக்கான விசாக்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த டிக்கெட்டுகளும் கிட்டத்தட்ட 6 மடங்கு 10 மடங்கு கடந்த முறையை விட 6 மடங்கு அல்லது 10 மடங்கு அதிகமாக அந்த டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும், முன்பு சில $100 இருந்த டிக்கெட்டுகள் இப்போது ஆயிரக்கணக்கான டாலராக இருக்கிறதாகவும், அதாவது சில குழுநிலை போட்டிக்கான டிக்கெட் கிட்டத்தட்ட $4000 வரையிலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சாதாரண டிக்கெட் 70 முழக்கம் $220 வரை இந்த டிக்கெட்டுகளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், அது கூட இந்த உலக பந்து போட்டியை மிகவும் அதாவது இந்த உலகப்பந்து போட்டியை மிகவும் ஒரு சிக்கலான நிலையாக மாற்றியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். முதலில் ஈரானுக்கு அமெரிக்கா விசாக்களை வழங்க முடியாது என்று கூறினாலும் இப்போது அதை அவர் வழங்கி இருக்கின்றார்.
நல்லது. இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டதனால், இத்துடன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.